சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக சேதமடைந்து உள்ளதால் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் வடபழனி போரூரை இணைக்கும் ஆற்காடு சாலை, போரூர் கிண்டியை இணைக்கும் பூந்தமல்லி மவுண்ட் சாலை, தியாகராய நகரில் உள்ள பிரதான சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக உள்ளன. சிதிலமடைந்த சாலையில் தினமும் பயணிப்பதால் கடுமையான உடல் வலி ஏற்படுவதோடு விபத்துகளிலும் சிக்குவதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நான் டெய்லியுமே இந்த பக்கம் தான் போவேன் வருவேன், டிஎல்எஃப் வழியாக போயிட்டு தான் வருவேன். ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ரோடு. இப்போ நான் இப்படி போன பாருங்க ப்ரோ, நான் 2 வாட்டி ஸ்லிப்பாக பார்த்தேன். 2 வாட்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியமாக இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கூட்டு போனால் குழந்தை பெற்று வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அளவு தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ப்ரோ. ஐயப்ப தாங்கல் போரூர் இந்த வழியாக தான் வரேன். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தா இந்த மெட்ரோ காரணமாக கூட இல்லை, மெட்ரோ ரயில் இது பண்ணுறதுனால கூட இருக்கலாம். போன வாட்டி கொஞ்சம் இந்த போரூர் சைட்லாம் ரோடு போட்டிருக்கிறாங்க ஓரளவு. ஆனால் இந்த பக்கமும் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நானே ஒரு வாட்டி இந்த இடத்துல விழுந்துட்டேன். சாலைகளில் உள்ள குழிகளில் மழைநீரும் தேங்கியுள்ளதால் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதே பெரும் சிரமமாக உள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். வழியில் தான் வேலைக்கு ரெகுலராக வரேன். மழை பெஞ்சதும் ரொம்ப பெயினாக இருக்குது. மழை குண்டம் குழியுமாக இருக்குது. வண்டி ஓட்டவே முடியலை. இப்போ 1 ஹவரில் போகிறது நான் 3 ஹவர் ஆகுது வீட்டுக்கு போய் சேர. நான் பூந்தமல்லி போகணும். ரொம்ப தண்ணி அங்கங்கே நிற்கிது. ரொம்ப போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ரொம்ப பெயினாகவும் இருக்குது உடம்பு வண்டி ஓட்டுறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநகரில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள பிரதான சாலைகளை துரிதமாக சீரமைக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.